சித்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கும் தட்டைப்பயிரும் வச்சு புளிக்குழம்பு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதுகள் ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தக்காளி விழுதுகளை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா அது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட குழம்பு மசாலா தூள் இருக்குது. அந்த குழம்பு மசாலா தூளை அதில் 1 டேபிள் ஸ்பூனு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெந்தயம் கொஞ்சமாக சால்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நம்ம கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை வேக வச்சு வச்சுருக்க கருணக்கிழங்கை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே நம்ம வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் அதில் இப்போ ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். போட்டு அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இறக்கணுன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.